ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் க்ரீன் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். அதாவது ஹரியாழி சிக்கன் கிரேவி. மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. பச்சை மிளகா 4 போட்டுட்டு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அது ஒரு ஓரமாக எடுத்து ஒரு மங்கில் ஊற்றி வச்சுட்டு அதே மிக்ஸி ஜாரில் 3 சின்ன வெங்காயம், 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, 4 பூண்டு எல்லாம் சின்னதாக வெட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு இதையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா அரைச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது பாதி கோழி நான் நல்லா இறைச்சி பகுதியாக எடுத்துருக்கேன். இது நல்லா சுத்தம் பண்ணி இதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. சட்டியை வச்சுட்டு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே ஒரு பட்டையை உடச்சி போட்டுக்கோங்க. பட்டை நல்லா பொரிஞ்சோன்னே இதில் இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் அரைச்சி வச்சுருந்தோமே அது சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இதில் கொத்தமல்லி, புதினா, மிளகாலாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அது இது கூட சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வர வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு, நல்லா சுண்டி வந்துடுச்சு. இதில் கோழி அரைச்சி இறக்கிடுங்க. போட்டுட்டு நல்லா எண்ணெயிலே பரட்டி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு விட்டுட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு இது மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கோழி கூட லைட்டாக வெந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா அந்த கோழி அரிசி வேகிறதுக்கு மட்டும் தான் நான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இது சீரகம், மெழுகு, பட்டை, கிராம்பு, லவங்கப்பூ, ஏலக்காய், அரிசி, கொஞ்சோண்டு பருப்பு எல்லாம் சட்டியில் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து அதை பொடி பண்ணி ஒரு கரண்டி போட்டிருக்கேன். இது போடாமல் கூட நீங்கள் இந்த க்ரீன் சிக்கனை செய்யலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மூடி 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தந்துடலாம். நல்லாவே சுண்டி வந்துடுச்சு. இன்னுமே நல்லா சுண்டி வரணும். அதனால் ஹை ஃப்ளேமில் கை விடாமல் 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டிங்கன்னா அது நல்லா திக்காகி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காகி வந்துடுச்சு. நம்மளோட க்ரீன் சிக்கன் சூப்பராகவே தயாராகிடுச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி விட்டுக்கோங்க. தூவிட்டு இதையும் நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான க்ரீன் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எப்போதும் கோழி குழம்பு, கோழி சம்பல், கோழி கிச்சாப்பு, கோழி சொதி, கோழி பரட்டல், கோழி வறுவல்னு செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சா? இதேமாரி நீங்களும் மிஸ் பண்ணிடாம க்ரீன் சிக்கன் எப்படி செஞ்சு சாப்பிட்றது இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம இதில் கொத்தமல்லி, புதினாலாம் அரைச்சி போட்டு செஞ்சுருக்கனால அவ்வளோ மணமாக இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் புது ரெசிபியோட உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அதுக்கு முன்பு தான் என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க கீழே உள்ள சர்வ் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமைத்திக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.